ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சைலேஷ். இன்றைக்கி கிளாஸில் எக்ஸசைஸ் 1.3ல் 5th சம் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம். த ப்ரைஸ் ஆஃப் 3 commodities A, B and C are rupees X, Y and Z per units respectively. A person P purchases 4 units of B and sell 2 units of A and 5 units of C. Person Q purchases 2 units of C and sell 3 units of A and 1 unit of B. Person R purchases 1 unit of A and sell 3 unit of B and 1 unit of C. In the process, P, Q and R earn rupees 15,000, rupees 1,000 and 4,000 respectively. Find the prices per unit of A, B and C. Use matrix inversion method to solve the problem. ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டின் போக முன்னாடி ஒன்று சொல்லணும். எப்போவுமே ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதை நம்ம காசு போட்டு அதை வாங்குகிறோம். அப்போ நம்ம காசு குறையுது, அப்போ நமக்கு மைனஸ் தான் வரணும், ஏன்னா நமக்கு அது லாஸு. இது ஒரு பொருளை செல் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் வருது, காசு வருது. அதனால் நம்ம ப்ளஸ் சைன் போடணும். பர்ச்சேஸ் பண்ண மைனஸ் சைன், செல் பண்ணோம்னா ப்ளஸ் சைன். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Solution. We assume A is equal to X, B is equal to Y and C is equal to Z. Okay. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பெர்சன் P என்ன பண்ணுறாரு, பர்ச்சேசஸ் 4 யூனிட்ஸ் ஆஃப் B. B நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுனால மைனஸு, அப்போ -4y. ஓகே, -4y. அடுத்து செல்ஸ் 2 யூனிட் ஆஃப் A, 2 யூனிட்டை செல் பண்ணுறாரு, அப்போ காசு வரும். ஏவை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அப்போ ப்ளஸ் 2xன்னு வச்சுக்கலாம், ஏன்னா செல் பண்ணுறாரு. ப்ளஸ் 2x and 5 units of C, 5 யூனிட்டை செல் பண்ணுறாரு. C Zன்னு வச்சுருக்கோம், அப்போ 5Z is equal to அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு rupees 15,000. ஓகே, 15,000. ஓகே, அடுத்து பெர்சன் Q 2 purchases 2 unit of C, 2 யூனிட்ஸ் வந்து சியில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ காசு நம்மளை விட்டு போகுது, அப்போ -2 சி வந்து இசட்டுன்னு போட்டுக்கணும், ஏன்னா அதை இசட்டுன்னு அசீவ் பண்ணியிருக்கோம். அடுத்து செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏ, 3 யூனிட் ஆஃப் ஏவை செல் பண்ணுறாரு, அப்போ காசு வரும். ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அண்டு 1 யூனிட் ஆஃப் பி, 1 யூனிட்டை செல் பண்ணுறாரு பியில், அப்போ ஒய்ன்னு வரும். ஓகே, இவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ, 1000. ஓகே, அப்புறம் பெர்சன் ஆர் பர்ச்சேசஸ் 1 யூனிட் ஆஃப் ஏ, அப்போ பர்ச்சேஸ் பண்ணோம்னா மைனஸ்னு ஏவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து அண்ட் செல்ஸ் 3 யூனிட் ஆஃப் பி, 3 யூனிட் ஆஃப் பி, அப்போ ப்ளஸ் 3b வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அடுத்து அண்ட் 1 யூனிட் ஆஃப் சி செல் பண்ணுறாரு, அப்போ ப்ளஸ்ஸு 1 யூனிட் ஆஃப் சி வந்து இசட், ஏன்னா இசட்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 4000. ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த 3 ஈக்குவேஷனையும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன்ஸ். Rearrange the equations. அப்போ என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் வரணும், அப்போ 2x, அதுக்கப்புறம் ஒய் வரணும். இது மைனஸ் இருக்கனால -4y ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 15,000. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் வரணும், 3x plus y minus 2z is equal to 1000. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்து தேர்டு, ஃபஸ்ட்டு எப்போவுமே எக்ஸ் தான் வரும்.
இதுலேயும் எப்படி தான் இருக்குது, இது ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணி தான் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் 3y + z = 4000. ஓகே, இது தேர்டு. ஓகே, இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வழி கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட்டு காலமாகவும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை செகண்ட் காலமாகவும் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை தேர்ட் காலமாகவும் எழுதணும். வாங்க எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எது 2. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3. தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எது -4. செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அதுக்கப்புறம் தேர்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 5. செகண்ட் ஈக்குவேஷனில் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஓகே, மூணு காலமாக எழுதிக்கிட்டோம். அடுத்து ஃபஸ்ட்டு ரோக்கு நேராக எக்ஸு, செகண்ட் ரோக்கு நேராக ஒய், தேர்ட் ரோக்கு நேராக இசட்டு ஈக்குவல் டுன்னு போட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது 15,000 இருக்குது, அது இதுக்கு நேராக எழுதுகிறோம் 15,000. ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டுக்கு நேராக என்ன இருக்குது, ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்குது 1000 இருக்குது, அது இதுக்கு நேராக எழுதுகிறோம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்குது 4000, அதை இதுக்கு நேராக எழுதுகிறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது ஏ, இது எக்ஸ், இது பி. இப்போ வாங்க ஃபார்முலா பார்த்துடலாம். ஏஎக்ஸ் = பி தான் ஃபார்முலா. இப்போ நம்ம எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஏவை நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே மல்டிப்ளைல உள்ளே எங்கே போனால் டிவைட் ஆகுமா, அப்போ 1/a போட்டு இன்ட்டு பி. நம்ம எப்போவுமே 1/a ஏ இன்வர்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம், எல்லாம் ஒன்று தான். அப்போ எக்ஸ் = ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன, ஏ இன்வர்ஸ் = 1/(determinant A) இன்ட்டு adjoint A தான். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். வாங்க டிட்டர்மினன்ட் ஏ நான் முதல்ல ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். மேலே இருக்குது 2 -4 5 3 1 -2 -1 3 1. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். 3x3 மேட்ரிக்ஸ். இதோட சைன் கன்வென்ஷன் என்னன்னு பார்த்துடலாமா. 3x3 மேட்ரிக்ஸோட சைன் கன்வென்ஷன் என்னன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அகைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான். ஓகே, இப்போ 2ஓட சைன் +2ன்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது 1 -2 3 1 இதான் இருக்குது. இப்போ வாங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 × 1 1 மைனஸ் 3 × -2 -6 -6ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா வெளில ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -6ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, அடுத்து -4 அதோட சைன் மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி +4ன்னு போட்டுக்கலாம். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது 3 -2 -1 1 இருக்குது. இப்போ வாங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 1 is 3 minus -1 × -2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 2 1 is 2 வந்துடும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்காங்க, -2 வந்துடும். ஓகே, அடுத்து 5 அதோட சைன் ப்ளஸ்ஸு அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துட்டா ஆன்சர் இருக்குது 3 1 -1 3 3 3s are 9 மைனஸ் ஆஃப் -1 இப்போ +1 கிடைக்கும். இப்போ வாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 2 × 1 மைனஸ் ஆஃப் -6 1 + 6 ஆகிடும். 1 + 6 7. ஓகே, +4 × 3 -2 1. ஓகே, +5 × 9 + 1 10. இப்போ வாங்க இப்போ என்ன கிடைக்கும் 7 2s are 14 +4 50 வரும். அப்போ என்ன வரும்
14 plus 4 வந்து 18, 18 plus 50, therefore 68, which is not equal to 0. Hence A inverse exists ன்னு கூட போட்டுக்கலாம். A inverse exists. நம்ம A inverse கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வாங்க கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அல்லது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னு சிம்பிளாக போட்டுடலாம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நான் முதல்ல ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2 minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1. ஓகே, இப்போ அங்கே கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். இது 3x3 மேட்ரிக்ஸ்னால இதோட சைன் கன்வென்ஷன் பார்த்துடலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அகைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் கன்வென்ஷன். இது இருந்தால் தான் சம் நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டு 2 அதோட சைன் ப்ளஸ்ஸு. ஓகே, அதோட ரோ அண்ட் காலம் தருத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 1 minus 2 3 1 தான் இருக்குது. இப்போ வாங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 into 1 1 வரும். 3 into minus 2 minus 6, ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைடு இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 6ன்னு வரும். ஓகே, அடுத்து minus 4 அதோட சைன் மைனஸ், அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 minus 2 minus 1 1. இப்போ அவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 3 into 1 3 minus 1 into minus 2 minus minus plus 1 into 2 2 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அப்போ மைனஸ் 2 தான் வரும். ஓகே, அடுத்து 5 அதோட சைன் ப்ளஸ், அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துட்டா பேலன்ஸ் என்ன வரும்? 3 1 minus 1 3. அவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 3 3s are 9 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 வரும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்குது. இப்போ minus 1 into 1 minus 1 வரும். இப்போ மைனஸ் ஆஃப் minus 1 நான் ப்ளஸ் 1னே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் நம்பர் 3 அதோட சைன் மைனஸ், அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துற பேலன்ஸ் என்ன வருது? minus 4 5 3 1. இப்போ அவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus 4 into 1 minus 4 minus 15 வரும். ஓகே, அடுத்து 1 அதோட சைன் ப்ளஸ்ஸு, அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துற பேலன்ஸ் என்ன வரும்? 2 5 minus 1 1. இப்போ அவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 1 is 2. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 5, அப்போ ப்ளஸ் 5 வரும். ஓகே, அடுத்து minus 2 அதோட சைன் மைனஸ், அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துற பேலன்ஸ் 2 minus 4 minus 1 3. இப்போ அவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 3 2s are 6. minus 1 into minus 4 plus 4 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதனால் minus 4 கிடைக்கும். ஓகே, அடுத்து லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் நம்பர் minus 1 அதோட சைன் ப்ளஸ்ஸு, அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துட்டா பேலன்ஸ் என்ன வரும்? minus 4 5 1 minus 2. இப்போ அவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ minus 4 into minus 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8 வரும். ஓகே, அடுத்து minus 5 1 is 5. சரி, அடுத்து 3 அதோட சைன் மைனஸ், அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துற பேலன்ஸ் இருக்குது 2 5 3 minus 2. இப்போ வாங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 into minus 2 minus 4 minus 15. ஓகே, அடுத்து 1 அதோட சைன் ப்ளஸ்ஸு, அதோட ரோ அண்ட் காலம் தவிர்த்துற பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 minus 4 3 1. இப்போ வாங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 into 1 2, 3 into minus 4 minus 12, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 12. இப்போ வாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் 6 7 வரும். 3 minus 2 minus 1.
ஏன்னா வெளில ஒரு மைனஸ் இருக்குது. 9 + 1 10, -4 -15 -19, வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +19. 2 + 5 7, 6 - 4 -2, ஏன்னா வெளில ஒரு மைனஸ் சைன் இருக்கு. 8 - 5 3, -4 -15 -19 வரும். வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ். 2 + 12 14. வாங்க இதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே கண்டுபிடிச்சிருக்க கோஃபேக்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 7 - 1 10, 19 7 - 2 3 19 14. ஓகே, அட்ஜாயின் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க அடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு A inverse formula, A inverse is equal to 1/determinant A into adjoint A. ஓகே, நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 68. ஓகே, இன்ட்டு அட்ஜாயிண்ட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 7 19 3 -1 7 19 10 -2 14. ஓகே, மெயின் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். x is equal to A inverse into B தான். A inverse பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 1/68 into 7 19 3 -1 7 19 10 -2 14. ஓகே, இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 15,000 1000 4000. ஓகே, இப்போ வாங்க நான் முன்னாடி இருந்த 1/68 நான் அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த உள்ள காலத்தோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 15,000 × 7. நான் முதல்ல 15 × 7 போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோடனே இந்த 3 0 போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸி. 15,000 நான் 15 × 7 7 5 are 35 7 1 7. அப்போ 105 105 போட்டு அந்த 3 0 1 2 3. ஓகே, அடுத்து 19 × 1000 19,000 வரும். அது ஈஸி தான், 19,000. அடுத்து 3 × 4,000 நமக்கு 12,000 கிடைக்கும். ஓகே, 12,000 போட்டால் இப்போ வாங்க. இப்போ அடுத்து செகண்ட் ரோ -1 × 15,000 -15,000 வரும். ஓகே, 7 × 1000 7,000 +7,000. அடுத்து 19 × 4,000. நான் முதல்ல 19 × 4 போட்டுட்டு அப்புறமா இந்த 3 0 ஆட் பண்ணிக்கிறேன். 9 4s are 36 4 1 is 4 76 வரும். 76 போட்டு இந்த 3000 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து தேர்ட் ரோ இன்ட்டு இந்த காலம் 10 × 15,000 நமக்கு கூட ஒரு 0 ஆட் ஆகும். ஓகே, 15,000 3 0 கூட ஒரு 0, ஏன்னா 10ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். -2 × 1000 -2000 கிடைக்கும். ஓகே, அடுத்து 14 × 4 4000 வரும். நான் வெறும் ஃபஸ்ட்டு 14 × 4 மட்டும் போட்டுக்கிறேன். 4 4s are 16 4 1 is 4 5. ஓகே, அப்புறம் இந்த 3 0 நான் போட்டுக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன கிடைக்கும்? 56. ஓகே, இப்போ வாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/68 இன்ட்டு 3 முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். 1,05,000 + 19,000 + 12,000.
நம்ம முதல்ல இந்த எல்லாத்துலேயும் பாருங்கள் பின்னாடி 3 0 இருக்குது. அதனால் நம்ம முதல்ல இந்த வெறும் நம்பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த 3 zeros ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ 105 19 12 இப்போ இது 3 ஆட் பண்ணிட்டு காமனாக 3 0 போட்டுடலாம். 9 + 5 14 வரும். 14 + 2 16. ஓகே 3 1 136 வருது. 136 போட்டு 3 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்து -15,000 + 7,000 + 76,000. நான் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த 76,000 7,000 ஆட் பண்ணிட்டு அப்புறமா அதுலேருந்து 15,000 லெஸ் பண்ணலாம். 76 + 7 இப்போ என்ன கிடைக்கும்? 6ஓட நம்ம 7 ஆட் பண்ணோம்னா 13 வரும். 83. ஓகே அப்போ 83,000 - 15,000 அப்போ என்ன கிடைக்கும்? 7 வரும். 13 13ல் 5 போச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 8 வரும். 7 - 1 6. இந்த 3 0 அப்படியே போட்டுக்கலாம். 68,000 வந்துருக்கு. ஓகே அடுத்து லாஸ்ட் ரோ 1,50,000 - 2,000. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1,50,000 56,000 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து 2,000 கழிக்கிறோம். அப்படி 2,000 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 204,000. ஓகே இப்போ வாங்க இந்த 68ஆல் இந்த உள்ள 3 நம்பரையும் டிவைட் பண்ணிக்கலாம். 68ஆல் நம்ம இந்த 1,36,000 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 2,000 வரும். அதே 68ஆல் இந்த 68,000 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1000 வரும். இப்போ 68ஆல் 2,04,000 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 3,000. ஓகே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு தெரியும். x y z ஈக்குவல் டுன்னு போட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2,000 1000 3,000 கிடச்சிருக்கு. அவ்வளோதான். தேர்ஃபோர் அப்போ எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது? 2,000 இருக்கு. அப்போ தான் எக்ஸோட வேல்யூ. தேர்ஃபோர் x = 2,000. ஒய்க்கு நேராக 1000 இருக்கு. அப்போ ஒய்யோட வேல்யூ 1000 அண்டு இசட்டுக்கு நேராக 3,000 இருக்கு. அப்போ இசட்டோட வேல்யூ 3,000. இப்போ வெரிஃபிகேஷன் எப்போவுமே எக்ஸாம் டைமில் நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வெரிஃபிகேஷன் என்ன? கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ஈக்குவல் டு உள்ள ஆன்சரே வந்துருச்சுன்னா நம்ம போட்டிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாமில் வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஈஸியான ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். நான் இதில் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் அந்த 3 ஈக்குவேஷனை காட்டிலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால தான் நான் அந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். வாங்க வெரிஃபை பண்ணி பார்த்தோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கிறேன். முதல்ல வெரிஃபிகேஷன் போட்டுக்கிட்டு ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ என்ன கிடைக்கும்? அந்த செகண்ட் ஈக்குவேஷன் நான் முதல்ல எழுதுவேன். -x + 3y + z is equal to 4,000. ஓகே இப்போ வாங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். -x எக்ஸோட வேல்யூ 2,000 -xனா அப்போ -2,000 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 1,000. ஓகே ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 3,000 இஸ் ஈக்குவல் டு 4,000 இருக்குது. இப்போ வாங்க -2,000 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 3,000 ஈக்குவல் டு 4,000. இப்போ 3,000 ப்ளஸ் 3,000 6,000 வருமா? அப்போ -2,000 ப்ளஸ் 6,000 ஈக்குவல் டு 4,000.
6000 2000 போயிடுச்சுன்னா நம்ம 4000. அப்போ 4000 ஈக்குவல் டு 4000. அப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டு தான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.